பூரி எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து ரசம் வந்து தயாரிக்க அதுக்கு 3 எலுமிச்சைப்பழம், இது மாதிரி சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 6 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ்னால் 4, 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, ஒரு புடி ஒரு கையளவு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு கையளவு இது புதினா எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது மாதிரி சாட் மசாலா நீங்கள் கடையிலே விற்கும் வாங்கிக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து தேவையான அளவு போடுவாங்க. நான் 2 டீஸ்பூன் போடுறேன். பூரி வந்து உங்களுக்கு அது பொரிக்கிறது வந்து கடையிலே விற்கும். இந்த வாட்டி நான் கடையில் தான் வாங்கி வந்து பொரித்தேன். உருளைக்கிழங்குல வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க. வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெங்காயம், மஞ்சள்தூள், உருளைக்கிழங்கு. பானிபூரி ரெடி.